இப்போ நான் ஆனமலையில் இருக்கேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் தமிழ் மோட்டோ vlogger மீட் பண்ண போகிறேன். அன்எக்ஸ்பெக்டட் மேனர். ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ நம்ம அத்தனாயிரப்பாளையம் பெருமாள் சாமி மலை உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் தெரியுது. ஸோ ஆக்சுவலி நம்ம ஊர் அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னா காமிக்கிறேன். ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ. இன்றைக்கி நம்ம பிளேட் கௌதம் கூட இருக்கோம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான மீட் ஆக்சுவலி. அதுவும் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு தமிழில் நான் ஃபேவரட் மோட்டோ vlogger இவர் தான். ஸோ அவரை எங்கள் ஊரில் இன்றைக்கி மீட் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை சத்தியமாக. ஜஸ்ட் நேற்றுக்கு நைட் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்தேன். ரொம்ப மேலே வந்து கட்டி கேஸ்பிங்காக இருக்குது. ஸோ பார்த்தேன். எங்கே இருக்கேன்னு கேட்டேன். மாசாணியம்மன் கோயில் போட்டிருந்தீங்க சார். ப்ரோ அங்கே தான் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், லெட்ஸ் ஹேவ் எ மீட் அப்படின்னேன். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெக் போகிற வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஹெவியார். ஸோ இன்றைக்கி அவர் மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு தேவையே இல்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் மோட்டோ vlogging பற்றி தெரியும். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நம்ம ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாடு இல்லை. ஸோ ஜஸ்ட் ஹே ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஃபேமஸ்லாம் இல்லை, எல்லாருமே ஏதாவது டைமில் ரீச் ஆகிட்டா ஃபேமஸ். தட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் ஒரு என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு இவர் பிடிக்கிறதுக்கு மெயினான காரணம் நான் சொல்லிடுறேன். எந்த வீடியோஸ்னாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு ஹார்ட் அண்ட் சோல் இருக்கும். ஒரு வீடியோஸில் ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் இருக்கும். ஆல்சோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 100% அவர் கொடுத்துருப்பாரு எந்த வீடியோனாலும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அப்புறம் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு போடுற ஆள் கிடையாது. அவர் போடுற வீடியோஸில் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும், ஒரு டேக்அவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் இட், எனி வீடியோவாக இருந்தாலும். ஆல்சோ அவரோட ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன்ஸ் அவர் எனக்கு பிடிக்க. ப்ரோ பாருங்கள், நானே சொல்லிட்டேன். ஸோ சரி, ஓகே. இப்போ நம்ம ட்ரெக் போவோம், பேலன்ஸ் முடிப்போம். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பேசணும். சன்ரைஸ் ஃப்ரம் another angle. இது ரொம்ப ஸ்டீப்பான கிளைம்ங்க. நான் எதிர்பார்த்ததை விட ஸ்டீப்பாக இருக்கு. ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம கௌதம் அக்கம்பெனி பண்ணியிருக்காரு. ப்ரோ உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணா. ஹாய். நம்ம யூஸ் கரு. ஹாய். ஹாய். எக்ஸ் ஆர்மி மேன். ஓகே. இவர் பாருங்க மேலே இங்கே போயிட்டீங்க, அங்கிட்டு ப்ளாக் பண்ணிட்டுருக்காரு. வரோம். ஸோ திரும்பி மேலே போவோம். சரி, நம்ம ஹில் டாப் வந்துட்டோம். ஸோ ஃபைனலி இது கிளைம் முடிஞ்சுது. ஒவ்வொரு கிளைம்லேயும் ஒவ்வொரு ட்ரெக்லேயும் நீங்கள் வந்து டாப்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பிகாஸ் அவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி ஸ்டீப்பாக இருக்குது கிளைம்ஸ் எல்லாம். ஸோ சன்லைட்லேருந்து எனக்கு டேரெக்டாக மூஞ்சில் அடிக்குது. ஸோ சுற்றி வியூ காமிக்கிறேன். கௌதம் அங்கே நின்று வ்ளாக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பொள்ளாச்சி இந்த நட்ஷேல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். இந்த இடம் நோ டிஃப்ரெண்ட். சர்ப்ரைஸ் விசிட்டர் வந்திருக்காரு, நல்லா போஸ்ட் கொடுக்குறாரு. ஆமாம், அதுதான் உண்மை. சாமி மலையோட வெரி டாப்புக்கு வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த ஹோல் ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டாக. இப்போ கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் எடுப்போம். நம்ம கௌதம் இப்போ எல்லோரும் இங்கே ஜஸ்ட் chatting. It is sometimes better to be honest than make me try to hold. Please help me or let me go. Please help me or let me go. Please help me or let me. Misinterpreting the signs, putting all the fault on you when it wasn't true.
shine. ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போது கோயிலோட பேக் வியூ காமிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் ப்ளஸ் வியூ. இங்கே மழை பெஞ்சுக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக செம்ம க்ரீனியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வியூ. பா செம்ம ஸ்வெட்டியாக இருக்குது சொல்லப்போனால். ஸோ டுவர்ட்ஸ் திஸ் இந்த சைட் நம்ம ஊருக்கு இருக்கிற சைடு இந்த சைடு தான். ஸோ ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமதிமலை டேம் வரும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த செயின் ஆஃப் டேம்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும். ஸோ நான் பெருமாள் சாமி நான் வந்து அத்தனாடிப்பாளையம் அந்த vlog இருக்கு இல்லையா, எக்ஸ்ப்ளோரிங் பொள்ளாச்சி ஃபர்ஸ்ட் பார்ட், அதில் காமிச்ச மாதிரி தான். ஸோ இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா வச்சு ஒரு மலை, ஒரு குண்டு கரடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் சொல்லி தராது. ஸோ பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ ஸ்டீப்பான ஹைக்கில் இதெல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த பேக்கில் இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து நான் டேரெக்டாக கோயம்புத்தூர் போகிறேன். இன்றைக்கி மஹிந்த தார் ஷூட் இருக்குது, இன்றைக்கி வந்து கியாசோனத் ஷூட் இருக்குது, அப்புறம் இன்றைக்கி ஜாவா 42 இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி ரிவ்யூ இன்றைக்கி ஒரே நாள் இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்கு டைம். ஸோ எல்லாமே இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக அப்படியே நான் கோயம்புத்தூர் போக போகிறேன் ஃப்ரெண்ட் கூட. ஸோ எல்லாமே இன்றைக்கி தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரோன், மை லவபிள் ஹெல்மெட். Can I, when every single truth and lie keep coming back? செம்ம ஸ்வெட்டிங்க ஸ்டில் எங்களுக்கு. இப்போது அந்த கோயில் முடிச்சுட்டு ஸோ இந்த இங்கே வந்தோம். ஸோ இது அந்த பெருமாள் கோயிலுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இதோட பேக்ட்ராப் காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் வாக். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, ரேஞ்ச் இதெல்லாம். ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லியம்பதி அப்படியே கேரளா சைட் போயிடும். ஸோ இங்கே வந்து ஊர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஊர் பேர் உடைகுளம். ஆக்சுவலி இந்த கட்டிடம் இருக்கு இல்லையா, இந்த பாலடைஞ்ச கட்டிடத்தை வந்து திப்பு சுல்தான் சம்திங் வாட் எவர் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஸோ இங்கேருந்து காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த வே வி கேம் ஃப்ரம். அப்புறம் சரி கொஞ்சம் போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். கொஞ்சம் சினிமாட்டிக்கான ஷாட்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லை இங்கே. ஸோ வித் சன்ரைஸ் பார்க்க நல்லாயிருக்கு. ரொம்ப விண்டியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு குவாரியெல்லாம் தெரியும் பாருங்கள். எது அண்ணன் மலை எது தம்பி மலை தெரியலப்பா. இப்போ நம்ம டிசைன் ஆகிட்டு இருக்கோம், கீழே போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே ஏறினது ரொம்ப ஸ்டீப்பான இது. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்குறது வந்து வேறு வழியில் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அதை விட ஈஸியாக இருக்குது. ஸ்டில் அந்தளவுக்கு அதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக பாறை. நல்ல வேலை மழை பெஞ்சு சீசன் முடிஞ்சுது. ஸோ அதனால் உங்களுக்கு பாறையெல்லாம் ரொம்ப வெட்டாக இல்லை, நார்மலாக இருக்குது. டயர்ட். ஸோ இந்த கீழே இறங்குற இடத்துல வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எங்கே ட்ரெக் போனாலும் ஆல்வேஸ் வேர் கிரிப்பியான ஷூஸ். அதான் கண்டிப்பாக அது வேணும். பிகாஸ் இப்போ மழை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து எது இப்போ எந்த மாதிரி போட்டிருந்தாலும் தெரியாது. பட் நீங்கள் மான்சூன் டைமில் அந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கிற இடம்னா ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாக நீங்கள் வந்து பாறையிலேருந்து கீழே இறங்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வேர் ஒரு நல்ல ட்ரெடிக்கல் ஷூஸ் வந்து போட்டுக்கோங்க. வேலை குவாரிக்குள்ளே போயிட்டு வராரோ. இந்த மலைக்கு பின்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். தொப்பி தெரியுது, வாங்க பார்த்து.
ஸோ கீழே வந்துட்டோம். நீ வந்து பைக் பார்க் பண்ணிக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ சரி, இன்னும் கீழே வரல போல். ஸோ இன்றைக்கி ட்ரக் முடிச்சது. இன்னைக்கு vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் வந்து பைக் எடுக்க போகிறேன். நான் வந்து அவசரமாக கோயம்புத்தூர் போகணும். ஸோ நம்ம பிளேட் கௌதம்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டென்ஷனான காட்டுப்பகுதி, குவாரி தாண்டி. ஸோ அதில் மட்டுமே இருக்காது. ஸோ எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப டீப்பான இடத்துல ட்ரக் போகும்போது கூட யாராச்சும் வச்சுக்கோங்க. கூட ட்ரக்கிங்கில் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கவங்க கூட போனீங்கன்னா ட்ரக்கிங்கும் நல்லாயிருக்கும். ஆல்சோ சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. சரி ப்ரோ, ஒரு பாய் சொல்லிவிடுங்க. நம்பர்ல சரி, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்.